Let's pray. Our most gracious Heavenly Father, we thank you for the small meditation time you have given to us, Lord. Help this time to be useful to the people who are hearing this message, Lord. Bless the people who are hearing this word. In Jesus Christ's name I pray. Amen. Last week we completed the first spiritual experience which everyone should attain, that is repentance. கடந்த வாரத்திலே நாம் எல்லாரும் அடைய வேண்டிய முதல் ஆவிக்குரிய அனுபவம், அதாவது மனம் திரும்புதல் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே தியானிப்போம். Before meditating on a second spiritual experience that everyone should attain, I just want to give a short explanation about the first spiritual experience called repentance. இரண்டாவது ஆவிக்குரிய அனுபவத்தை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக கடந்த வாரத்திலே தியானித்த முதல் ஆவிக்குரிய அனுபவத்தின் சுருக்கத்தை உங்களுக்கு முன்பாக எடுத்துரைக்க விரும்புகிறேன். Man is born with sin. மனிதன் பாவத்தோடு பிறக்கிறான். Due to this sin, he starts to lie, steal, have lust, commit adultery and do ungodly things. மனிதனுக்குள்ளாக பாவத்தின் தன்மை இருக்கிறபடியால் அவன் பொய் சொல்கிறவனாகவும் திருடுகிறவனாகவும் இச்சைகளுக்குரிய காரியங்களை செய்கிறவனாகவும் காணப்படுகிறான். And finally, as a sinner, he is put in hell of fire. முடிவாக பாவியாகவே அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். To escape the punishment of hell, there is one way. The sinner has to become like Lord Jesus Christ. பாவத்திலே வாழ்கிற மனிதன் அக்கினி கடலிலே தள்ளப்படுகிற தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் அவன் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். So to become like Jesus Christ, there are 7 spiritual experiences. இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படியாக சில ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது. The first spiritual experience is true repentance. முதல் ஆவிக்குரிய அனுபவம் என்பது மெய்யான மனம் திரும்புதல். There are many things in true repentance. மெய்யான மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது அதிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. Feeling bad for the sins done in the past, this is repentance. கடந்த காலங்களிலே செய்த பாவங்களுக்காக மனவருத்தம் அடைவது மனம் திரும்புதலாக காணப்படுகிறது. Then we decide that we will not sin against God or men anymore. தேவனுக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்வதில்லை என்று தீர்மானம் பண்ணும்போது Leaving idol worship and turning to true God is repentance. விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுபடும் போது அவைகளெல்லாம் மெய்யான மனம் திரும்புதலாக காணப்படுகிறது. People who are holy should become more holy. பரிசுத்தமாய் இருக்கிற மனிதன் பின்பு இன்னும் அதிகமாக பரிசுத்தம் அடைய வேண்டும். When we become holy, we get forgiveness from Jesus Christ. நாம் பரிசுத்தமாகிறோம் என்றால் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். We have to leave all our sinful acts. பின்பு எல்லா பாவ கிரியைகளையும் செய்வதை நிறுத்திவிட வேண்டும். And last, we have to get ready for the coming eternal life. முடிவாக நித்திய பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கைக்காக ஆயத்தமாக வேண்டும். This is what I preached last week. இதை குறித்துதான் கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். I mentioned last week, those who are holy should become more holy. கடந்த வாரத்திலே நான் குறிப்பிட்டேன், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று குறிப்பிட்டேன். I mentioned we become holy when we get forgiveness for our sins through Jesus Christ. நாம் பரிசுத்தமாகிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதனால் பரிசுத்தமாகிறோம் என்று கடந்த வாரத்திலே குறிப்பிட்டேன். But today I am going to explain how a man who has received repentance gets forgiveness for his sins through Jesus Christ and become holy. ஆனால் இந்த நாளிலே ஒரு பாவமுள்ள மனுஷன் மனம் திரும்பும் போது பின்பு பரிசுத்தவானாக மாறும்படியாக எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான் என்பதை குறித்து இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக தியானிக்க விரும்புகிறேன். We are going to see what is forgiveness of sin. இந்த நாளிலே நாம் முதலாவது பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Those who have received true repentance should not be satisfied with it. They should get forgiveness for their sins. மெய்யான மனம் திரும்புதலை அடைகிற மனுஷன் அந்த மனம் திரும்புதலிலே திருப்தி அடைந்து வாழக்கூடாது. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். When you read Acts 2:38, Peter replied, "Repent and be baptized, every one of you, in the name of Jesus Christ, for the forgiveness of our sins, and you will receive the gift of Holy Spirit."
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கும்போது பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். So the second spiritual experience is getting forgiveness. ஆகவே இரண்டாவது ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்வது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதாகும். Now we will meditate on forgiveness of sin. நாம் இப்பொழுது பாவ மன்னிப்பை குறித்து தியானிக்கலாம். Deliverance from punishment of sin is called forgiveness of sin. பாவங்களுக்கு வரும் தண்டனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதுதான் பாவ மன்னிப்பாகும். Sinning will bring punishment. பாவம் செய்வது தண்டனையை கொண்டு வரும். If we tell a lie, let us put one whip. ஒரு பொய் சொன்னால் ஒரு பிரம்படி என்று வைத்துக் கொள்வோம். If someone tells 10 lies, he should get 10 whips. ஒருவர் 10 பொய்களை சொல்லிவிட்டால் அவருக்கு 10 பிரம்படிகள் கொடுக்கப்பட வேண்டும். But when a man deserves this greater punishment comes to Jesus Christ. ஆனால் இந்த பிரம்படி தண்டனைக்கு பாத்திரமான மனிதன் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது he is set free. அவன் தண்டனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறான். Jesus Christ can give you forgiveness of sin. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். When we read Isaiah 53:5, நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது, but he was pierced for our transgression, he was crushed for our iniquity, the punishment that brought us peace was on him, and by his wounds we were healed. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. Jesus Christ accepted the punishments for our sins. நம்முடைய பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனைகளை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். Jesus has done this on the cross. இயேசு கிறிஸ்து இதனை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். In the Old Testament period, birds like dove and animals like goat and bull were sacrificed for the forgiveness of sin. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பறவைகள், புறா, விலங்குகள், ஆடு, காளை போன்றவைகள் பாவ மன்னிப்புக்காக பலிகளாக செலுத்தப்பட்டன. Without a shedding of blood, forgiveness of sin will not happen. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. We can read this in Hebrews 9:22. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிக்கும்போது நாம் இதை அறிந்து கொள்ளலாம். In fact, the law requires that nearly everything be cleansed with blood, and without the shedding of blood there is no forgiveness. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. The blood of the dove, goat and bull will not give you forgiveness of sin. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகாது. We can read about this in Hebrews 9:12. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதை குறித்து நாம் படிக்கலாம். He did not enter by means of blood of goat and calves, but he entered the most holy place once by all his own blood, this obtaining eternal redemption. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Jesus Christ made forgiveness of sin with his own blood. இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். The blood of animals and birds are not sufficient for the forgiveness for the sins of man. மனிதனின் பாவங்களை போக்குவதற்கு பறவை, விலங்குகளின் இரத்தம் போதுமானதாக இல்லை. The blood of Jesus will sanctify from all sins. We can read this in 1 John 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இதை குறித்து 1 யோவானுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். But if we walk in the light as he is the light, we have fellowship with one another, and the blood of Jesus his son purifies us from all sins. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். To get forgiveness of sin, confess of sins had to be to Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாவ அறிக்கை செய்ய வேண்டியது முக்கியமானதாக இருக்கிறது. We can read this in 1 John 1:9. இதை குறித்து நாம் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே படிக்கிறோம். If we confess our sins, he is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். Jesus Christ is the seed of the woman. There is no sin in him. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயின் வித்தாக இருக்கிறார், அவரிடத்தில் பாவம் இல்லை. We can read this in Galatians 4:4 and 5. இதை குறித்து நாம் கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 5 வசனங்களை படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம். But when the set time had fully come, God sent his son, born of a woman under the law, to redeem those under the law, that he might receive adoption of sonship. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். Jesus Christ has no sin. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவம் உண்டாயிருக்கவில்லை. We can read about this in 1 Peter 2:22 and 1 Peter 1:19. இதை குறித்து 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலேயும் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கலாம். 1 Peter 2:22. He committed no sin and no defect was found in his mouth. 1 Peter 1:19. But with the precious blood of Jesus Christ, a lamb without blemish or defect. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் கூட செய்யவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவரிடத்தில் கர்ம பாவமும் இருக்கவில்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும்போது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் என்று அங்கே நாம் படிக்கிறோம். To get forgiveness of sin, confession of sin must be to Jesus Christ. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மனிதன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். Let us see the presence of sin in man's life. நாம் இப்பொழுது மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்டாய் இருக்கக்கூடிய பாவத்தின் நிலையை குறித்து தியானிக்கலாம். Man has a spirit, soul and body. மனிதனிடத்தில் ஆவி, ஆத்மா, சரீரம் காணப்படுகிறது. The sin of man affects the spirit, soul and body. மனிதன் செய்கிற பாவங்கள் மனிதனுடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் பாதிப்படைய செய்யக்கூடியதாய் இருக்கிறது. We can read this in 2 Corinthians 7:1. இதை குறித்து நாம் 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கலாம். Therefore, since we have these promises, dear friends, let us purify ourselves from everything that contaminates body and spirit, and perfecting holiness out of reverence for God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூர்ணப்படுத்த கடவோம். In order to receive forgiveness of sin, the forgiveness is there in 3 stages which must be obtained. பூரண பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 3 நிலைகளிலேயும் ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 நிலைகளிலேயும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். The 3 stages are impurities in the spirit, impurities in the soul and impurities in the body. இந்த 3 நிலைகள் என்னவென்றால், ஆவியிலே காணப்படுகிற அசூசிகள், ஆத்துமாவிலே காணப்படுகிற அசூசிகள், சரீரத்திலே காணப்படுகிற அசூசிகள். மனிதனுடைய இந்த 3 நிலைகளிலே காணப்படுகிற அசூசிகளும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். Let us see the first impurity, impurities in the spirit. முதலாவது ஆவியிலே உண்டாயிருக்கக்கூடிய அசூசிகளை குறித்து நாம் தியானிக்கலாம். The spirit of man is defiled by vain and wicked thoughts. மனிதனுடைய ஆவி எதனால் அசூசி அடைகிறது என்றால், அவனுடைய பொல்லாத நினைவுகளினாலும் வீணான சிந்தனைகளினாலும் அசூசிப்படுகிறது. We can read about this in Ephesians 6:16. இதை குறித்து நாம் எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். In addition to all this, take up the shield of faith with which you can extinguish all the flaming arrows of evil one. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய்
எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். So the flaming arrows of the evil one are the vains and wicked ones. பொல்லாத நினைவுகளும் வீணான சிந்தனைகளும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களாக அவைகள் ஆவியை அசூசிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. So these are the spirits which defile the thoughts of a spirit. இவைகளெல்லாம் மனிதனுடைய ஆவியை சிந்தனைகளை அசூசிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. The Holy Spirit can sanctify the man's spirit which is corrupted by sinful thoughts. பாவ சிந்தனைகளினாலே அசூசி அடையக்கூடிய மனிதனுடைய சிந்தனைகளை பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். We can read this in Psalms 32:2. இதை குறித்து சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே நம்மால் படிக்க முடியும். Blessed is the one who sin, the Lord does not count against them in whose spirit is no defect. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். The Holy Spirit can cleanse a man's spirit. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆவியை சுத்திகரிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். And through it he can receive the forgiveness of sin. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய சுத்திகரிப்பின் மூலமாக ஆவியிலே இருக்கக்கூடிய அசூசிகள் நீங்கி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். We can read this in 1 Corinthians 6:11. இதை குறித்து 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் படிக்கலாம். And that is what some of you were, but we were washed and you were sanctified, justified in the name of the Lord Jesus Christ and by the Spirit of our God. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Let us see the second impurity, the impurities in our soul. இரண்டாவதாக ஆத்துமாவில் உண்டாயிருக்கக்கூடிய அசுத்தங்களை குறித்து நாம் தியானிக்கலாம். The uncleanness of man's soul must be removed. மனிதனின் ஆத்துமாவில் ஏற்படும் அசுத்தங்கள் போக்கப்பட வேண்டும். Adam's soul was corrupted when he ate the fruit of the tree that God had forsaken. தேவனால் விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்து தேவ கட்டளையை மீறின போது ஆதாமின் ஆத்துமா கெட்டு போயிற்று. We are going to see how a man's heart gets defiled in 3 ways. எப்படி மனிதனுடைய ஆத்துமா 3 விதங்களிலே கெட்டு போகக்கூடியதாய் இருக்கிறது என்பதை காணலாம். Violating God's command, முதலாவது தேவனுடைய கட்டளையை மீறும் போது, worshipping many gods instead of one true God. இரண்டாவது ஒன்றான மெய் தெய்வத்தை ஆராதிக்காமல் பல தெய்வங்களை ஆராதிக்கும் போது, Human is doing their self-will. மூன்றாவது சுய சித்தத்தை செய்யும் போது. இப்படியாக 3 விதங்களிலே ஆத்துமா அசுத்தம் அடையக்கூடியதாக காணப்படுகிறது. When we read 2 Timothy 2:26, நாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது, and that they will come to their senses and escape from the trap of devil who has taken them captive to do his will. 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவருடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். The blood of Jesus Christ cleanses the sins of the soul. ஆத்துமாவின் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் போக்குகிறது. Whoever asks forgiveness for their sins through the blood of Jesus Christ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை உரிமை பாராட்டி கேட்கிறார்களோ, they will get their sins forgiven. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள், ஆத்துமாவில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. We can read this in 1 John 1:7. இதை குறித்து நாம் 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்கிறோம். But if we walk in the light as he is the light, we have fellowship with him and with one another, and the blood of Jesus his son purifies us from all sin. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். And when we read Revelations 1:6, நாம் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போதும், and has made us to a kingdom of priests to serve his God and Father, to him be glory and power and ever. Amen. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும்
ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமீன் என்று படிக்கிறோம். The blood is an atonement for our soul. ஆத்துமாவிலே காணப்படுகிற பாவம் பரிகரிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் விலையேற பெற்றதாக காணப்படுகிறது. When you read Leviticus 17:11, நாம் லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும்போது, for a life of a creature is in the blood, and I have given it to you to make atonement for yourselves on the altar. It is the blood that makes atonement for one's life. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. Praise be to God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let us see the impurities in our body. இப்பொழுது நாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் படிக்கலாம். The impurities in our body must be removed. சரீரத்திலே இருக்கக்கூடிய மாம்சத்தில் காணப்படக்கூடிய அசுத்தங்களை நீக்க வேண்டும். When we read 2 Corinthians 7:1, நாம் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, therefore since we have these promise, dear friends, let us purify ourselves from everything that contaminates the body and spirit, perfecting holiness out of reverence for God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று படிக்கிறோம். The flesh is of two types. மாம்சம் என்று சொல்லும் போது அது இரு வகைப்படும். The part of the body which is flesh, சரீரத்தின் சதை பகுதி மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. the sinful lust which arises from the part of the body. இரண்டாவது, சரீர உறுப்புகளிலிருந்து எழும்பும் பாவ இச்சைகள் இரண்டாவது வகையாக காணப்படுகிறது. It is also called lust of flesh. அதை மாம்ச இச்சைகள் என்றும் சொல்லப்படுகிறது உண்டு. Sinful lust works through the parts of the body. பாவ இச்சைகள் சரீர உறுப்புகள் மூலமாக கிரியை செய்கிறது. When we read Romans 7:5, நாம் ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது, for when we were in the realm of the flesh, the sinful passion arose by the law. We were at work in us, so that we bore fruits for death. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Good itself does not dwell in the flesh. மாம்சத்தில் நன்மை வாசமாக இருப்பதில்லை. We can read this in Romans 7:18. இதை குறித்து ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். For I know that the good itself does not dwell in me, that is my sinful nature, for I have the desire to do what is good, but I cannot carry it out. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். The teeth of the palm eaters are stained. வெற்றிலையோடு பாக்கையும் சேர்த்து உட்கொள்கிறவர்களுடைய பற்கள் கரைபடுகிறது. The body is tanned by sin like fornication and adultery. வேசித்தனம், விபச்சாரம் போன்ற பாவங்களினால் சரீரம் கரைபடுகிறது. But none of these things are seen outside. ஆனால் இந்த கரைகள் வெளியே தெரிவதில்லை. Jesus Christ has suffered for us in the cross. இயேசு கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். In his own body. அவருடைய சொந்த சரீரத்திலே பாடுபட்டார். When we read 1 Peter 4:1, 1 பேதுருவுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, therefore since Jesus Christ in his body, arm yourselves also with the same attitude, because whoever suffers in the body is done with sin. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். We have to become holy through the sacrifice of body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் நாம் அந்த பலியின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் சரீரத்திலே. When we read Hebrews 10:10,
நாம் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும்போது, And by that will we have been made holy through the sacrifice of body. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கும்போது, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார். To get cleansed from the impurities of the body, we have to take water baptism. சரீரத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் சுத்திகரிக்கப்படும்படியாக தான் நாம் முழுக்கு ஞான ஸ்நானத்தை எடுத்துக்கொள்கிறோம். We can read this in 1 Corinthians 6:11. இதை குறித்து 1 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கிறோம். That is what some of you were, but you were washed, you were sanctified, you were justified in the name of the Lord Jesus Christ and by the Spirit of our God. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். That is why we are told to be baptized in the name of the Father, Lord Jesus Christ and Holy Spirit. முழுக்கு ஞான ஸ்நானத்தை பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். In this way, those who get forgiveness of sin in the spirit, soul and body, they should preserve it blameless. இப்படியாக ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே சுத்திகரிப்பை அடைகிறவர்கள் தாங்கள் அடைகிற பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We can read this in 1 Thessalonians 5:23. இதை குறித்து 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே படிக்கிறோம். May God himself, the God of peace, sanctify you through and through. May your whole spirit, soul and body be kept blameless at the coming of Lord Jesus Christ. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று படிக்கிறோம். Next week we will meditate on the steps involved in getting forgiveness of sin. அடுத்த வாரத்திலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதிலே காணப்படுகிற அநேக படிகளை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Our most gracious Heavenly Father, we thank you for giving this small meditation time, Lord. We saw what is forgiveness of sin and the presence of sin in man's life, the impurities in the spirit, the impurities in the soul and the impurities in the body. We thank you for giving this meditation time, Lord. In Jesus Christ's name I pray. Amen.